பிடிச்சிக்கும். அது குரங்கு தாவி 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 போகும்போது கையை விட்டா போச்சு, கீழே விழுந்து மரணம். அதுதான் மார்ஜட மார்க்கம் என்று சொல்லுவாங்க. அப்போ கூடை பக்தி என்ன என்றால் பக்தி மார்க்கமாகவும், குரங்கு பக்தி என்ன என்றால் ஞான மார்க்கமாகவும் இருக்கும். இப்ப நம்ம சைவ குரங்கர்கள் 4 பேர் இருக்காருங்க இல்லைங்களா? யார் யாரு? அப்பர். இதுல யார் யாரு சரியை யோகம், சரியை கிரியை யோகம் ஞானம் என்று 4 வழிகள் இருக்கு. அதே தான் என்ன, சரியை கிரியை இது ரெண்டும் பக்தி மார்க்கம், யோகம் ஞானம் என்பது ஞான மார்க்கம். இதுல அப்பர் என்ன பண்ணாருன்னா உழவார பணி, அவரை சிறந்த உழவார பணியை செய்து இறைவனை அடைந்தவர். அவர் எதுல இருந்தாருங்க? சரியை, சரீரத்தை கொண்டு கூடி செய்யக்கூடிய வேலை. கிரியை என்றால் மந்திர உச்சாடனங்களால் செய்யறது. யாருங்க? நம்முடைய சின்ன குழந்தை, ஞான குழந்தை. யாரு? திருஞான சம்பந்தர். அடுத்ததாக சுந்தரர் என்பவர் யோக நிலையில் வாழ்ந்தவர். அதே மாதிரி மாணிக்க வாசகர் என்பவர் ஞான நிலையில் வாழ்ந்தவர். மாணிக்க வாசகர் தான் எதை எழுதினாருங்க? திருவாசகம். திருவாசகத்துக்கு ஒருவார், ஒரு வாசகத்துக்கும் ஒருவார். திருவாசகம் என்ன சொல்லுதுன்னா, இவ்வளவு நேரம் நம்ம பேசணும் பாருங்க, இத பூரா நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது வெண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வ, அப்படியே அதை கடைசி வரைக்கும் 95வது வரி வரைக்கும் எதை சொல்றாருன்னா, பிரபஞ்ச ரகசியம், உயிரின் ரகசியம், இறைவனின் ரகசியம், இந்த 3ஐயும் அந்த 95 வரிகளிலே சொல்லுவார். ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்? 95 வரிகளையும் ரெக்கார்டு போட்டு கேட்டு போயிடணும் அப்படியே. அல்லது சொல்லும் போது கூட எப்படி இந்த உணர்வே இல்லாம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப கூட இங்க ஒரு அன்பர் சொன்னாரு, ஓம் என்று சொன்னால் அடி நாபி கமலத்திலிருந்து வர வேண்டும். இன்னும் பெரியவர்கள் சொல்றது என்னன்னா, மூலாதாரத்திலிருந்து வர வேண்டும். வைகரி வாக்கு என்பது வைகரியிலிருந்து தொடங்கி வாய் வழியாக வெளியே வரும்போதுதான் அது ஒளி வடிவம் பெறுகிறது. கீழே லைட்டாக இருக்கிறது, மேலே வரும்போது சப்தமாக மாறுகிறது. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், தூர்தர்ஷன்ல அந்த காலத்துல ஒளியும் ஒளியும் அப்படின்னாங்க. நாபி கமலத்திலிருந்து மேலே வரக்கூடிய நாதம் ஒளியாக மாறும்போது, நாதம் என்றாலே இறைவன் தான். நாதத்திற்கு அதிபதி நாதன். அப்போ ஒவ்வொரு உடலின் அமைப்பும் எப்படி இருக்கின்றதுன்னா, இறைவனோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கும் போது அது ஆன்மீகம் எவ்வளவு ஆழ்ந்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சைவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய அனைத்து நிலைகளையும் நாம் படிக்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஆன்மீகத்தில் மேம்பாடு அடையும் போது இறைவனும் நானும் ஒன்றே என்ற நிலையை உணர முடியும். இதனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒவ்வொரு மதங்களும் என்ன சொல்லுதுன்னா, இறை உணர்வு அறநெறி 2 மேலதான் இருக்கும். இறை உணர்வு அறநெறி இது இல்லாத மதங்களே எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி சைவத்திலிருந்து தோன்றியவை தான் என்னன்னா, வைஷ்ணவம், கௌமாரம், கானபத்தியம், சாக்தம், எல்லாமே 6 மதங்கள், ஷண்மதங்கள். அதாவது சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், சௌரம், கானபத்தியம், இந்த 6 மதங்களையும் ஒன்றாக இணைத்தவர் யாருன்னா ஆதிசங்கர். சௌந்தரிய லகரியே எழுதியிருக்கிறார். சக்தியையும் சிவனையும் ஒன்றாக பார்க்க அத்வைத தத்துவ ஞானி யார் அப்படின்னா சங்கரர் தான். அப்போ அந்த அளவுக்கு எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்றுன்னா, இறைவனை உணருங்கள், இறைவனை உணருங்கள், இறைவனை வழிபடுங்கள். அது ஒன்றுதான் நம்முடைய உண்மையான ஆன்மீக மேம்பாட்டிற்கான வழி என்பதைத்தான் ஒவ்வொரு மதங்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இப்போ இவ்வளவு நம்ம பேசணும், உடல் என்பதை பற்றி பேசணும், உடலுக்கு பயிற்சி முக்கியம் என்பதை பேசணும், உயிர் என்பதை பற்றி பேசணும், உயிர் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு பேசணும், மனம் என்பதை பற்றி பேசினோம். மனமும் தூய்மையாக இருக்கிறோம். ஏன்? அந்த மனமே இறைவனாக நம்முள் அனுபவமாக இருக்கிறான். இறைவன் வேற எங்க இல்லை, நமக்குள்ளாக இருக்கிறான். அப்ப அந்த இறைவனை தேடக்கூடிய நிலைதான் தவம். திருவள்ளுவர் தவத்தை பற்றி அழகா 10 குறள் சொல்லியிருக்காங்க. தவமும் தவமுடையார்க்கே ஆகும், அவம் அதை அக்கிலார் மேற்கொள்வது என்று சொன்னார். அந்த அளவுக்கு தவத்தை செய்வதற்கு கூட தவம் பண்ணி இருக்க வேண்டும். ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாவே சொல்றோம், தவம் இருந்து நாம் இந்த குழந்தையை பெற்றோம் என்று சொல்றோம். அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாம அங்கிங்கனாதபடி ஆனந்த பூர்த்தியாகி அந்த இறைவனை நாம் அடைய வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணணும்? நிச்சயமாக தியான நிலைக்கு வர வேண்டும்.
அதுதான் வழிபாடு. நன்றி உணர்வோடு சேர்ந்து இறை வழிபாடு செய்யணும். மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காத நிலையை ஏற்படுத்த வேணும். 64 நாயன்மார்களுடைய கதையை சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் கதை அழகா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கதை நமக்கு எதை உணர்த்துகிறது? கதை கேட்டா மட்டும் போதாது, அந்த கதையில் இருக்கிற தத்துவத்தை உணர வேண்டும். கதையில் மட்டுமல்ல, இதிகாச புராணங்களிலும், கம்ப ராமாயணத்திலும், மகாபாரதத்திலும் எல்லாவற்றிலும் என்னன்னா மூல கருத்து ஒன்னே ஒன்று, இறைவனை உணர வேண்டும், நேர்வழியில் அறவழியில் வாழ வேண்டும் என்பதுதான். அந்த அளவுக்கு இந்த உடலையும் மனதையும் நாம் காப்பாற்றி வாழ்வதுதான் யோக நிலையிலே ஆன்மீகம் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு ஆன்மீகத்தை நாம் பற்றி தெரிந்து கொண்டாலும் இன்னைக்கு தலைப்பு என்ன சொன்னேன் அப்படின்னா, நேற்று இருந்த நான் இன்று இல்லை. ஏன் அப்படின்னா, நேற்று வச்சு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோன்றது கூட மறந்துடும் இல்லைங்களா? ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம். நாளைக்கு என்ன பண்ண போறோன்றது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நாளைக்கு என்ன பண்ண போறோம் யாருக்காவது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம்? காலையிலேருந்து வேலை செய்யறோம், நைட்டு தூங்குறோம், காலையில எந்திரிப்போமா இல்லையான்னு தெரியாது. இதையும் திருவள்ளுவர் 3000 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்ல, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கும் போது ரிஹர்சல் பார்க்கிறோம், மரணத்துக்கு ரிஹர்சல் பார்க்கிறோம். காலையில எழுந்து, இறைவா எனக்கு இந்த வேலையை கொடுத்த இன்னைக்கு, இன்னும் நான் கண்ணு முழிச்சிட்டேன், உன்னை நினைத்து கொண்டிருப்பேன், நீ கொடுத்த இந்த ஃப்ரீயா கொடுத்த இந்த உடலையும் உயிரையும் மனதையும் பாதுகாப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் பிரதிஜை எடுக்க வேண்டும். அதனாலதான் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நாம் சொல்றோம். அப்போ இன்று புதிதாய் பிறந்தோம் என்றால் எதற்காக பிறந்தோம் என்ற ஒரு கேள்வியும் கூடவே வரும். எதற்காக பிறந்தோம்? இந்த அன்னமய கோஷம், மனோமய கோஷம் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் நம்மை பற்றி யோசிச்சு பாருங்க. நாம் ஏன் பிறந்தோம் என்றால் மீண்டும் இறைநிலையை அடைவதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவியிலே அந்த பெருங்கடலை நீந்த வேண்டுமானால் அற வாழ்வு நமக்கு முக்கியம். அந்த அற வாழ்வு என்பதுனா ஒழுக்கம், கடமை, ஈகை என்று சொல்வார்கள். ஒழுக்கம் இல்லாத ஆளை யாரு நம்ம மதிப்போமா? இன்னைக்கும் மகாத்மா காந்தி நம்ம கிட்ட இல்லை, 47 இறந்துட்டார். இன்னைக்கும் நம்ம மதிக்கிறோம் அப்படின்னா காரணம் என்ன? மகாத்மா காந்தியின் ஒழுக்கம், அன்னை தெரசாவின் பணிவு. அதே போல ஒவ்வொருத்தருடைய ஞாபகம் நமக்கு இருக்கிறது அப்படின்றா அவங்களுடைய நேர்மையான வாழ்க்கை, யாரையும் துன்பப்படுத்தாத வாழ்க்கை. அன்னை தெரசாவை பத்தி சொன்னாங்க, நம்மள தொட்டு கூட பார்க்க மாட்டோம். அப்படி லெப்ரசி வந்த ஒரு உடலை கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு மருந்து போடுறாங்க அப்படின்னா அதற்கு எவ்வளவு ஒரு தாராள குணம் வேணும், தயாள குணம் வேணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி அந்த ஒழுக்க நிலையில் வாழ்வதுதான் அறவாழ்வு. அதே போல கடமை, ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. கிரகஸ்தம் என்ற குடும்பத்துல ஒரு கடமை இருக்கு. சந்நியாசம் என்ற நிலையிலே கடமை இருக்கு. துறவரம் என்ற நிலையிலே கடமை இருக்கு. அது அம்மா கூட அன்னைக்கு சொன்னாங்க, இந்த 4 நிலைகளிலே செய்யக்கூடிய கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும். அதுதான் கர்ம யோகம் என்று சொல்கிறார். கர்மம் என்றால் செயல், யோகம் அதை மனமுவந்து செய்யக்கூடிய ஒரு நிலை. ஒழுக்கம், கடமை, அடுத்ததாக வரக்கூடியது என்ன அப்படின்னா ஈகை. யாருமே கேட்கல அப்படின்னா கூட அவங்களுக்கு நாம் அருள் செய்ய வேண்டும். இந்த அருள் என்னும் போது என்ன ஆகுதுன்னா இறைவனுடைய தன்மை தான் அருள். இறைவனுக்கு எத்தனை தொழில்கள்? சிவனுக்கு எத்தனை தொழில்ங்க? 5 தொழில்கள். என்னென்ன தொழில் தெரியுமா? ஈஸியா சொல்லிடுவோம், 3 ஈஸியா சொல்லிடுவோம். 1 சொல்லுங்க பார்க்கலாம். படைத்தல், காத்தல், அழித்தல், அடுத்து மறைத்தல், அருளல். 5 தொழில்கள். இதைதான் என்ன சொல்லணும்னா 5 சிவங்களாக பிரித்து சொல்லுவாங்க. சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம் இப்படி வந்துகிட்டே இருக்கும். அப்போ 5 முகங்கள் கொண்டவன் சிவன் என்று சொல்லுவாங்க. அது எதற்காகனா நாமும் அது போல வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக 5 தொழில்களை கொடுத்தாங்க. இப்போ தெய்வத்துல எத்தனையோ நம் சமயங்களாக பிரித்து பார்த்தாலும் ஆதிசங்கரர் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஒன்றே தெய்வம் என்று சொன்னார். அதை எப்படின்னு பார்க்கலாம். சிவம் வேற,
சக்தி வேற விஷ்ணு வேறையா அப்படின்னா சிவம் என்பது ஒன்றே ஒன்று தான். சிதம்பரம் யார் போயிருக்கீங்க? சிதம்பரம் போயிருக்கீங்களா? மூலஸ்தானம் இது பக்கத்தில் ஒரு இடம் காமிப்பாங்க, தெரியுங்களா? லைட்டு மட்டும் காமிப்பாங்க, ஒன்றுமே தெரியாது.